நீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலின் ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தால் புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றோ வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றோ நல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றோ வல்லவரே. இன்றும் என்றோ வல்லவரே, என்றும் என்றோ வல்லவரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீ இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. கர்த்தர் யாருக்கு உதவி செய்வார்? நம்ம இக்கட்டான நேரங்களில், இக்கட்டான காலங்களில், இக்கட்டான சூழ்நிலையில் யாருக்கு தேவன் உதவி செய்வார்? எப்பொழுது தேவன் நமக்கு உதவி செய்வார்? கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும்னா இன்னைக்கு நம்ம யாராக இருக்கணும் அப்படின்னு அந்த காலையில் தேவ சமூகத்திலேருந்து நம்ம கவனிச்சோன்னா எபினேசராக இருக்கணும். உதவி நமக்கு செய்யணும். இக்கட்டுள்ள காலங்களில், சூழ்நிலை இக்கட்டான நேரங்களில், உதவி தேவைப்படுகிற நேரங்களில், உதவி தேவைப்படுகிற காலங்களில் கர்த்தர் யாருக்கு உதவி செய்ய விரும்புகிறார்? 1 சாமுவேலின் புஸ்தகத்தில், 1 சாமுவேலின் புஸ்தகம் 8-7 அதிகாரத்தில் 12வது வசனத்தை நம்ம பார்த்தோன்னா அங்கே சாமுவேலை சொல்கிற ஒரு வார்த்தையை நம்ம அங்கே பார்க்க முடியும். 1 சாமுவேல் 7 அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார் சொல்கிறார். அப்போ தேவன் நமக்கு என்ன செஞ்சார்? எபனேசர் அப்படின்னா உதவி செய்கிறவர். இந்த உதவி செய்வதற்கு சாமுவேல் செய்த காரியம் அது அன்னைக்கு நம்ம காலையில் கவனிக்க போகிறோம். இந்த உதவி தேவனிடத்திலிருந்து உதவி பெறுவதற்கு சாமி ஏதோ கர்த்தர் அப்படி எடுத்த உடனே கர்த்தர் என்ன செஞ்சுறது இல்லைன்னா, ஒரு மனுஷனுக்கு உதவியை செய்கிறது இல்லை. ஒரு மனுஷனுக்கு உதவி செய்கிறது இல்லை உதவி தேவைப்படாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது இல்லை. தேவனுடைய உதவி தேவைப்படாத ஒரு சூழ்நிலையை கர்த்தர் என்ன செய்யறது இல்லைன்னா உருவாக்குறதில்லை. அப்போ எப்போ ஒரு மனிதனுக்கு கர்த்தர் உதவி தேவைப்படக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குறார், உதவி தேவைப்படக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குறார். எப்பொழுது கர்த்தர் ஒரு மனிதனுக்கு உதவி செய்கிறார், இதை ரெண்டையுமே நம்ம கவனிக்க வேண்டியது. ஸோ நமக்கு உதவிகள் தேவைப்படுகிற சூழ்நிலைகளையும் கர்த்தர் என்ன செய்வார்னா உருவாக்கிடுவார். உதவி தேவைப்படுகிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி கர்த்தரே தேவன் என்ன செய்வார்னா உதவி செய்வார். ஏன்னா வேதம் நமக்கு சொல்லுது, அவர் காயப்படுத்தி கட்டு போடுகிற கர்த்தர், காயப்படுத்தி கட்டு போடுகிற கர்த்தர். அப்போ உதவி தேவைப்படுகிற சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குறாரு. ரெண்டாவது அவர்களுக்கு என்ன செய்கிறார்னா உதவி செய்கிறார். இது ரெண்டும் எப்போ தேவை நடந்து, எப்போ ஒரு மனுஷனுக்கு உதவி
தேவைப்படுகிற சூழ்நிலையை உருவாக்குறாருன்னா, நீங்கள் 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு என்ன செய்வார்? நீங்கள் இப்போ என்ன சூழ்நிலை நிற்கிறாங்கன்னா, பெலிஸ்தர் நெருங்கி வந்துட்டான், பெலிஸ்தர் விரோதமாக எழும்பி வந்துட்டான். இப்போ என்ன தேவைப்படுதுன்னா, உதவிப்படுகிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாருங்க? உருவாக்கிட்டார். உதவி தேவைப்படுகிற ஒரு சூழ்நிலையை தேவன் என்ன செய்கிறார்? உருவாக்குறார். இப்போ தேவனுக்கு தெரியும், இப்போ ஆண்டவர் என்ன சூழ்நிலையை உருவாக்கினா அவங்க ஆண்டவரை தேடுவாங்க என்று அவங்களுக்கு புரியணும். எனக்கு அந்த உதவி எப்போன்னா, உண்மையாக அவங்க தேவன சமூகத்துக்கு வராமல், உண்மையாக தேவனை ஆராதிக்காமல், கர்த்தரும் இருக்கட்டும் ஆண்டவரும் இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரையும் ஒரு தெய்வமாக வச்சுட்டு, மற்றதையும் ஒரு தெய்வமாக வச்சுட்டு, இன்றைக்கி ஒருவேளை என்ன செய்யலான்னு சொன்னால், இல்லை நாங்கள் ஆண்டவர் மட்டும்தான் என்ன செய்கிறோம், நாங்கள் வணங்குறோம், மீதி யாரையும் நாங்கள் வணங்கலை அப்படின்னு சொல்லலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கொலோசியர் 3:5 பார்த்தீங்கன்னா, அங்கே பவுலோ பசன் கொலோசியருக்கு எழுதும்போது அங்கே சொல்கிறத அங்கே பார்க்கலாம். எதை ஒரு அந்நிய தெய்வத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறார் அப்படின்னு கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்த்தேன். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்விச்சை, எது விக்கிரக ஆராதனைன்றாரு? பொருளாசையை விக்கிரக ஆராதனைன்னு சொல்கிறார். இன்றைக்கி ஒருவேளை நம்ம அந்நிய தெய்வங்களை நம்ம என்ன செய்யாமல் இருக்கலாம்னா, நம்ம நாடி போகாமல் இருக்கலாம். அந்நிய தெய்வங்களை நம்ம என்ன செய்யாமல் இருக்கலாம்? ஆராதிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள பொருளுங்களுக்கு மேலே பொருள்கள் தேவை, பணம் தேவை, வசதிகளுக்கு எல்லாம் தேவை, ஆடை தேவை, ஆபரணங்கள் தேவை, எல்லாம் நமக்கு தேவை. ஆனால் அது மேலே நமக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா, ஒரு ஆசை இருக்கக்கூடாதுன்றார். அப்போ பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனைன்னு சொல்கிறார். பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை. அப்போ அந்த பொருளாசை என்பது எதுக்கு அடையாளமாக போயிடுச்சு அப்படின்னா, விக்கிரக ஆராதனைக்கு போயிடுச்சு. அப்போ பொருளாசையை வச்சுக்கிட்டு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஆராதிப்பதும் அந்நிய தெய்வங்களை ஆராதிப்பதும் ரெண்டும் ஒன்று தான் சொல்கிறார். பொருளாசை இருந்துக்கிட்டு பொருளுங்களை மேலே ஆசை, பணத்துக்கு மேலே ஆசை, பணம் தேவை, பொருள் தேவை, எல்லாம் நமக்கு இந்த பூமியில் உயிர் வாழ்வதற்கு நம்ம எல்லாம் தேவை. ஆனால் அது ஆசை மேலே நமக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு இருக்கக்கூடாதுன்றார். அந்த பொருளாசை என்பது ஒரு விக்கிரக ஆராதனைக்கு சமமாக சொல்லப்படுது. விக்கிரக ஆராதனையான பொருளாசை. இப்போ சாமுவேல் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? அந்நிய தெய்வங்களை அகற்றி விடுங்கன்றார். இன்றைக்கி ஒருவேளை நம்ம இடத்துல என்னெல்லாம் இருக்கலாம்? அந்நிய தெய்வங்கள் இல்லாமல் இருக்கலாம், அந்நிய தெய்வங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்ன இருக்குது? பொருளாசை. இன்றைக்கி பொருளாசைக்கு தப்பினவர்கள் எப்படி எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னு கேட்டால், கர்த்தருக்கு தான் அது வெளிச்சமாக இருக்கும். கர்த்தருக்கு தான் அது வெளிச்சம். புதுசாக ஒன்று பார்த்த உடனே வாங்கணும், அது தேவையே இல்லைன்னா கூட என்ன செஞ்சிடணும்? அதை வாங்கிக்கணும், அதை வீட்டில் வச்சுக்கணும். இது வீட்டில் நிறைய பொருள் இருக்கணும், வீடு நிறைய பொருள் இருக்கணும். எவ்வளோ பொருள் இருந்தாலும் இன்னும் பொருளை வாங்கணும், இன்னும் அதை வாங்கணும், இதை வாங்கணும் என்று சொல்லி வாங்கி அது குவிக்கிற ஒரு பழக்கம் இருக்குமானால் அது விக்கிரக ஆராதனைக்கு சமம்னு சொல்கிறார். இன்றைக்கி ஒருவேளை தெய்வங்களை என்ன செய்யாமல் இருக்கலாம், வணங்காமல் இருக்கலாம், நமஸ்காரியாமல் இருக்கலாம், இல்லை கோவிலுக்கு போகாமல் இருக்கலாம், இல்லை சிலைகளை வணங்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு பொருளுக்கு மேலே ஒரு ஆசை வருது. பார்த்த உடனே வாங்கணும், இதை பார்த்தா வாங்கணும், பார்க்குறதெல்லாம் வாங்கணும், புதுசாக வந்தால் வாங்கணும் அப்படின்னு அதை வாங்கி சும்மா குவிச்சு வச்சுருக்கிறதுக்கு நிறைய பொருள்களை வாங்கி யூஸ் பண்ணாமலே கிடக்கிற பொருளுங்கள்லாம் இன்றைக்கி நிறைய கிடக்குது. இன்றைக்கி பொருள் வாங்கியிருக்காங்களே தவிர அதை என்ன செய்யலை? யூஸ் பண்ணவே இல்லை, அது பயன்பாட்டுக்கே வரல, அது பயனும் இல்லை, பயன்பட போகிறதும் இல்லை. ஆனால் என்ன செய்யணும்? அதை வாங்கி வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்ற ஆசை எதுக்கு அடையாளம்னு சொல்கிறாருன்னா, விக்கிரக ஆராதனைக்கு சமம்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கி என்ன சொன்னார்? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யணும்னா, ஏன் இன்னைக்கு உதவி தேவைப்பட சூழலை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னா, தேவனுக்கு மட்டும் என்னமா இல்லை, நீங்கள் உண்மையாக ஆராதிக்கலைன்றார்.
ஆண்டவரை உண்மையாக நீங்கள் ஆராதிக்கலை, ஆண்டவரை நீங்கள் உண்மையாக ஆராதிக்காமல் போகிறதுனால தான் என்ன உண்டாகுது, பெலிஸ்தர் வந்தாங்க நெருக்க ஆரம்பிக்கிறான். ஒரு சூழலை தேவன் என்ன செய்கிறாரு, உருவாக்குறாரு. அப்போ அந்த பெலிஸ்தரை வந்து நெருக்கும் போது தான் இப்போ என்ன செய்கிறான், வாசிக்கலாம். அந்த சாமுவேலில் வாசிக்கலாம் 3ஆம் வசனத்தை 7:3. சாமுவேல் யாவரையும் நோக்கி, நீங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவோமானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்க நடுவில் இருந்து என்ன செய்யுங்க, விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு. அப்போ இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கலைன்னா ஒரு உதவி தேவைப்படக்கூடிய சூழலை கர்த்தர் உருவாக்கிடுவார். ஏன்னுக்கு இருதயத்துக்கு தேவனுக்கு அந்த தேவனுடைய உதவி தேவைப்படக்கூடிய சூழ்நிலையை ஏன் கர்த்தர் உருவாக்குறாருன்னா, நம்மளை எங்கேயோ சரிப்படுத்த வேண்டியது இருக்குது. நம்மளை எங்கேயோ சரிப்படுத்த வேண்டியது இருக்கிறதுனால தான் இப்போ என்ன செய்யணும், ஏன்னா அந்த சரிப்படுத்த அந்த தேவைகள் வரும்போது நம்ம தேவ சமூகத்துக்கு போகிறோம். இப்போ தேவ சமூகத்துக்கு போகும்போது அவங்க என்ன செய்கிறாருனாக்க, உன்னை முதல்ல சரிப்படுத்தப்பான்னு சொல்கிறார். அவன் சாதாரணமாக வீட்டில் இருக்கும்போது என்ன செய்ய முடியலன்னா அவனை சரிப்படுத்த முடியல. யார், இஸ்ரவேலர் எங்கே இருக்கிறான், வீட்டில் அவன் சராசரியாக வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போய்ட்டு மற்ற காரியங்களை பார்த்துட்டு தேவ சமூகத்துக்கு ஐயா எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவருடைய உதவி செய்யுங்க அப்படின்னு ஆண்டவருடைய உதவி தேடி வராத வரைக்கும் சாமுவேல் என்ன செய்ய முடியலன்னா அவங்கள யாரையும் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் எப்போ அந்த தேடி வராங்க, பெலிஸ்தர் வந்து நெருக்க ஆரம்பிச்சிட்டான். பெலிஸ்தர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், நெருக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அதான் 3 கடைசி முடிக்கிறேன். என்ன முடிக்கிறான், அப்பொழுது பெலிஸ்தருடைய கைக்கு உங்களை என்ன செய்வார், நீங்களாக்கி விடுவிப்பார். ஆனால் முதல் 2 வசனத்தில் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தர் வந்ததை போலவோ நெருக்கப்பட்டது போல ஒன்றும் காணப்படலை. ஆனால் 3ஆம் வசனம் எப்படி முடிக்கிறாரு, அந்த பெலிஸ்தர் வந்து என்ன செய்கிறாங்க, அவரை நெருக்கிறாங்க. பெலிஸ்தர் ரொம்ப பிரச்சனையை உருவாக்குறாங்க, பயங்கர போராட்டமாக இருக்குது. ஐயா ஏதாவது உங்களுக்கு என்ன பண்ணுங்க, நாளைக்கு என்ன செய்ய முடியல, ஒன்றும் செய்ய முடியல. அடுத்த வசனத்தை பாருங்க, 6ஆம் வசனத்தை கூட பாருங்க. 7ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் விரோதமாக எதிர்த்து வந்தார்கள் கேட்டு நிமித்தம். என்ன சூழ்நிலை இருக்குதுன்னாக்க பயங்கர பிரச்சனை இருக்கு. பட் 2 வசனம் அது தெரியல, முதல் 2 வசனம் அப்படி தெரியல. ஆனால் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் 6ஆம் வசனம் என்ன தெரியுது, ஒரு பயங்கர பிரச்சனை வந்துடுச்சு. இந்த பிரச்சனை வரும்போது இப்போ யார்கிட்ட வந்து நிற்கிறாங்கன்னா சாமுவேல் வந்து நிற்கிறாங்க. இப்போ தான் சாமுவேல் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, உங்களை சரிப்படுத்துங்கப்பா. அப்போ எப்போ தேவன் ஒரு உதவி தேவைப்படுற சூழ்நிலையை உருவாக்குறாருன்னா, நம்ம சரிப்படுத்தாத வரைக்கும், நம்மளை சரிப்படுத்தாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குமானால், அந்த சரிப்படுத்தாத சூழ்நிலைகள் இருக்கும்போது தான், இல்லை சரிப்படுத்த வேண்டிய எல்லைக்கு நம்ம வரும்போது தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்குறாரு. ஒரு உதவி தேவைப்படுகிற சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குறார். இந்த உதவி தேவைப்படுற சூழ்நிலை உருவாக்கும் போது தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாங்க, ஆண்டவனை நோக்கி கதற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதுவரைக்கும் அவங்க எப்படி இருக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்க தேவனை தான் ஆராதிக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் 2ஆம் வசனத்தை பாருங்க, அவங்க எப்படி இருந்தாங்கன்றத ஒரு மேலட்டமா நீங்க பாத்தீங்கன்னா எப்படி சொல்றாருன்னு கொஞ்சம் பாருங்க. 2ஆம் வசனத்தை பாருங்க. அநேக நாள் தங்கியிருந்தது, 20 வருஷம் அங்கே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் இப்போ மேலாட்டம் பார்த்து என்ன சொல்றது, கர்த்தரை நினைத்து ஆண்டவரே 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 தான் சொல்லி உட்காந்துக்கிறான். எல்லாரும் என்ன சொல்லி உட்காந்துக்கிறான், எல்லாரும் ஆண்டவரே 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 அப்படி தான் சொல்லி உட்கார்ந்துருக்கிறான். ஆனால் 3ஆம் வசனம் சாமுவேல் சொல்றாரு, உங்க நடுவில் இருக்கிற அஸ்தோரத்தை என்ன பண்ணுங்க, நீக்குங்க, அந்நிய தெய்வங்கள் என்ன பண்ணுங்க, நீக்குங்கன்றாங்க. இன்னைக்கு பெயரளவில் மட்டும் ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு சொல்லிட்டு, பட் அந்த ரங்கத்தில் விளக்க வேண்டிய காரியங்களை விளக்காத ஒரு பட்சத்தில் ஒரு நபருக்கு தேவன் என்ன செய்ய முடியாதுன்னா உதவி செய்ய முடியாது. சாமுவேல் அழகா சொல்றாரு, இப்ப நீ என்ன சொல்லி இருக்கிற உட்கார்ந்து, இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, கர்த்தருடைய பெட்டி நினைச்சு என்ன செய்யறாங்க, புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ பெட்டி என்ன செய்யல, இல்லையே சர்ச்சுக்கு போகலையே, சர்ச்சுக்கு போகணுமே சர்ச்சுக்கு போகணுமே, ஆண்டவரே 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 அப்படிதான் எல்லாருடைய வாயிலும் ஆண்டவர் பேர் தான் வருது. ஆனா வீட்டுக்குள்ள என்ன இருக்குது, அஸ்தரோத்தும் அந்நிய தெய்வங்களும் வீட்டுக்குள்ள இருக்குது. இப்ப மேல பார்த்து என்ன சொல்ல முடியாது அவங்கள, இப்ப மேல என்ன இவங்க யாரும் தப்பு பண்ணவங்க இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஆனா யாருக்கு தான் தெரியுது, சாமுவேலுக்கு தான் தெரியுது உள்ள என்ன பிரச்சனை வந்திருக்குன்னுட்டு. ஏன் பெலிஸ்தர் நெருக்கிறான், போ ஏன் பிரச்சனை நெருக்குது, ஏன் போராட்டம் நெருக்குது, ஏன் கஷ்டம் நெருக்குது, ஏன் பணம் நெருக்குது, ஏன் பலவீனம் நெருக்குதுன்னா உள்ள என்ன இருக்கு, அஸ்தரோத் உள்ள இருக்கு, அந்நிய தெய்வங்கள் உள்ள இருக்கு. இது என்ன, ஆனா வெளியில என்ன இல்லை, வெளிப்பார்வைக்கு என்ன
ரெண்டாவது என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் இல்லையா, ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 12 கோத்திரமும் என்னதான் சொல்லி உட்காந்துக்கிறான். ஆண்டவரே 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 ஏசப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பான்னு தான் சொல்லி உட்கார்ந்து இருக்கிறான். அத்தனை பேரும் ஏசப்பான்னு தான் சொல்றான், அத்தனை பேரும் ஸ்தோத்திரம் தான் சொல்றான். ஆனா உள்ள என்ன இருக்கு? வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? அஸ்தரோத்தும் அந்நிய தெய்வங்களும் வீட்டுக்குள்ள இருக்குது. அப்ப இன்னைக்கு விளக்க வேண்டியதை விளக்காத பட்சத்துல இன்னைக்கு மேலட்டமா ஆண்டவரே ஆண்டவரே சொல்றதுனால மாத்திரம் இல்ல ஜெபிக்கிறதுனால மாத்திரம் என்ன செஞ்சிட முடியாது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம ஜெபத்த தேவன் கேட்டு அந்த கிட்ட கர்த்தர் நமக்கு உதவி செய்யவே முடியாது. ஆனா தேவனுடைய விருப்பம் என்ன? உதவி செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். உதவி செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அந்த உதவி கொடுக்கணும் என்பது தேவனுடைய விருப்பம். இன்னும் சொல்ல போனா உதவியே தேவைப்படாத சூழ்நிலை உருவாக்கிவிட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். என்ன தேவைப்படக்கூடாது? உதவியே தேவைப்படாத நிலையில நம்மளை வைக்கணும் என்பது கர்த்தருடைய விருப்பம். ஆனா அந்த நிலையிலிருந்து ஏன் அப்படி வைக்க முடியலன்னு சொன்னா, நம்ம இருதல் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? சரிப்படுத்த வேண்டியது இருக்குது. அப்ப சரிப்படுத்த எப்பதான் சரிப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னா, அந்த நெருக்கடிகளை உருவாக்கும் போது தான் என்ன உண்டாகுது? நீ ஆண்டவர்கிட்ட போவ. இப்ப ஆண்டவர்கிட்ட போகும்போது அவர் என்ன சொல்றாரு? இப்ப 6ஆம் அதிகாரத்துல என்ன சொல்ல முடியல? அவங்க கிட்ட போய் உங்க இருதயத்தை நேராக்கங்கன்னு சொல்ல முடியல, அஸ்தரத்தெல்லாம் விளக்கங்கன்னு சொல்ல முடியல. எப்பதான் சொல்ல முடியுது? பெலிஸ்த வந்து நெருக்க ஆரம்பிச்சுட்டான். அப்ப எங்க போய் நிக்கிறாங்க? ஐயா உதவி செய்யுங்கன்னு நிற்கும் போது தான் இப்ப என்ன செய்ய வேண்டியது இருக்குது? கர்த்தர் உதவி செய்ய ரைடா இருக்கிறாருப்பா. ஆனா நீ என்ன செய்ய? சரிப்படுத்து. எதை சரிப்படுத்து? உள்ள வீட்டுக்குள்ள அந்த மறைச்சு வச்சிருக்கிற பாரு, வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற பாரு. ராகிகள் மறைச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அப்படி மறைச்சு வச்சிருக்கிற பாரு. அந்த மறைச்சு வச்சிருக்கிறத இன்னைக்கு என்ன பண்ணு? நீ எல்லாத்தையும் கொஞ்சம் வெளியில போடு. அந்த மறைச்சு வச்சிருக்கிறத நீ உள்ள வச்சிருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய முடியாது? உதவி செய்ய முடியாது. ஆகான அந்த வெள்ளியும் பொன்னையும் உள்ள மறைச்சு வச்சிருக்கிற வரைக்கும் தேவன் என்ன செய்ய முடியாது? உதவி செய்ய முடியாது. நான் உனக்கு உதவி செய்ய விரும்புறேன், எல்லாம் நல்லவங்க தான், ஆனா உள்ள என்ன மறைச்சு வச்சிருக்கிறீங்க? பொன்னையும் வெள்ளியும் உள்ள மறைச்சு வச்சிருக்கிற. அப்ப மறைச்சு வச்சிருக்கிறத இன்னைக்கு வெளியே எடு. மறைச்சு வச்சிருக்கிறத இன்னைக்கு வெளியே எடுத்தாதான் நான் உனக்கு என்ன செய்ய முடியும்? உதவி செய்ய முடியும். நீ மறைச்சு வைக்காம வெளியில என்ன சொல்ற? வெளியில பார்த்து என்ன தெரியாது? நீ மறைச்சிருக்கிற மாதிரியே. முழு இஸ்ரவேலுக்கு என்ன தெரியல? ஆகான் மறைச்சது யாருக்கு தெரியல? யாருக்குமே தெரியல. ஆனா உள்ள என்ன இருக்குது? பொன்னும் வெள்ளியும் பாபிலோனிய சால்வையும் மறைச்சு வச்சிருக்கிறான். அது யாருக்குமே தெரியல. அதெல்லாம் போட்டு மூடி வச்சாச்சு, மண்ணை போட்டு புடைச்சாச்சு, அப்படி மறைச்சு வச்சாச்சு, யாருக்கும் தெரியாது, மறைச்சு வச்சாச்சு. இந்த காலைல கர்த்தர் சொல்றது என்ன? மறைச்சு வச்சிருக்கிறத வெளியே எடுத்துரு. மறைச்சு வச்சிருக்கிறத நீ வெளியே எடுத்துரு. ஆனா வெளியே என்ன சொல்றோம்? முழு இஸ்ரவேல் குடும்பத்தாரும் எதை நினைச்சு புலம்புறாங்க? கர்த்தரை நினைச்சு புலம்புறாங்க இல்லையா? புலம்புறது என்ன அர்த்தம்? தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எதை பத்தி? ஆண்டவரை பத்தி தான் பேசுறாங்க, ஆண்டவரை பத்தி தான் பேசுறாங்க, ஆண்டவர் தானே சொல்றாங்க, ஸ்தோத்திரம் தான் சொல்றாங்க, பாட்டு தான் பாடுறாங்க, ஆராதனை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஸ்தோத்திரம் தான் சொல்றாங்க, வசனம் தான் சொல்றாங்க. ஆனா உள்ள என்ன இருக்குது? அஸ்தரோத்தும் அந்நிய தெய்வங்களும் உள்ள இருக்கு. இந்த அஸ்தரோத்தையும் அந்நிய தெய்வத்தை உள்ள வச்சுக்கிட்டு ஆனா வெளியே என்ன எதை பத்தி பேசியிருக்கிறான்? ஆண்டவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறான். ஆண்டவரை பத்தி தான் ஸ்தோத்திரம் பண்றான், ஆண்டவர் தான் ஆராதிக்கிறான், ஆண்டவர் தான் பண்ணிட்டு இருக்கிறான். சாமுவேல் சொல்றாருப்பா, நீ வெறுமனிய வாயில ஆண்டவரே ஆண்டவரே சொல்றதுனால என்ன செஞ்சிட முடியாது? வெறுமனியே வந்துட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே சொல்றதுனால உனக்கு என்ன செஞ்சிட முடியாது? நான் உனக்கு உதவி செஞ்ச முடியாதுப்பா. மறைச்சு வச்சிருக்கிறல்ல, அந்த மறைச்சு வச்சிருக்கிறத இன்னைக்கு வெளியே எடுத்துரு. அதான் நீ காலையில் நம்ம சொல்றது. நான் உனக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்ய. இன்னும் சொல்ல போனா உனக்கு உதவி செய்யணுன்றதுனால தான் என்ன செஞ்சிருக்கிறேன்? இந்த நெருக்கடியை உனக்கு உருவாக்கி வச்சிருக்கிறேன். உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்? இந்த பெலிஸ்தரை ஏவி விட்டுருக்கிறேன். உனக்கு நெருக்கடியை உருவாக்கி வச்சிருக்கிறேன். பட் இந்த நெருக்கடியில் உனக்கு உதவி நான் செய்யறது ரெடியா இருக்கிறேன். ஆனா எப்போ உதவி செய்வேன் தெரியுமா? ஆனா சாமுவேல் சொல்றாரு, எப்பா கர்த்தர் உதவி செய்ய ரெடியா இருக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தமா இருக்கு. அது பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை எங்க இருக்குன்னா, பிரச்சனை உள்ள இருக்கு. என்ன உள்ள இருக்கு? சில மறைச்சு வச்சுக்கிறத மறைச்சு வச்சுக்கிறத வெளியே எடுத்துரு. இன்னைக்கு வெறும் ஆண்டவர் ஆண்டவன் மட்டும் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு மேலட்டமான பார்வை எல்லாருடைய பார்வை எப்படி தெரியும்? முழு குடும்பம் எப்படி பேச? 2 வசனம் பாருங்க, 2 வசனம் திரும்ப வரீங்க. 7:2. பெட்டி கீரியாத் யாதீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் எத்தனை வருஷமா? 20 வருஷமா கர்த்தர் தான் ஸ்தோத்திரம் பண்றான் இல்லையா? இப்படி எடுத்துக்கலாம். 20 வருஷமா தேவன் தான் என்ன செஞ்சு நிற்கிறான்? ஆண்டவர் நினைச்சு தான் பேசுறான், ஆண்டவர் தான் ஸ்தோத்திரம் பண்றான். ஆனா உள்ள என்ன வச்சிருக்கிறான்? அஸ்தரத்தை உள்ள வச்சிருக்கிறான். அப்ப சரி பண்ண வேண்டியதை சரி பண்ணாத வரைக்கும் கர்த்தர் என்ன செய்ய முடியாதுன்னா நமக்கு உதவி செய்ய முடியாது.
சரிப்படுத்த வேண்டியதை சரிப்படுத்தாத வரைக்கும் தேவனுக்கு என்ன செய்ய முடியாது? அன்னைக்கு நமக்கு உதவி செய்ய முடியாது. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும்னா சரிப்படுத்த வேண்டியதை சரிப்படுத்த. என்ன சரிப்படுத்தணும்? மறைச்சு வச்சனுக்கத்தை வெளியெடுத்துரு. மறைக்கிற இல்லையா? அந்த மறைச்சனுக்கத்தை வெளியெடுத்துரு. எதை மறைச்சிருக்கிறோம்? அஸ்தரோத்தோட மறைச்சிருக்கிறோம் இல்லையா? இன்னும் சொல்ல போனா இது புதிய ஏற்பாடு என்ன சொல்லலாம்? பொருளாசையை மறைச்சிருக்கிறோம். பொருளாசையை மறைச்சிருக்கிறோம். அந்த பொருளாசைக்கு என்ன பண்ணிடு? இன்னைக்கு வெளியெடுத்துரு. அந்த பொருளாசையை இன்னைக்கு வெளியே எடுத்தாதான் இன்னைக்கு நான் உனக்கு என்ன செய்ய முடியும்? உனக்கு செய்ய வேண்டிய உதவி என்ன செய்ய முடியும்? உன் நெருக்கத்தை என்ன செய்ய முடியும்? வெளியே கொண்டு வர முடியும். உன் நெருக்கத்தை என்ன செய்ய முடியும்? நான் கொண்டு வெளியே உனக்கு கொண்டு வந்து வைக்க முடியும். அந்த நெருக்கத்திலிருந்து உனக்கு உதவி செய்யணும்னா நெருக்கிற வரான் பெலிஸ்தியன். அந்த பெலிஸ்தியன் கையிலிருந்து உன்னை விடுதலையாக்கி உன்னை ஆஸ்வதிக்கணும், உன்னை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒன்று செய், உன்னை சரிப்படுத்து. இன்னைக்கு தேவன் நம்மளை என்ன செய்ய விரும்புறா? இன்னைக்கு நம்மளை தேவன் சரிப்படுத்த விரும்புறா. என்ன சரிப்படுத்து? மறைச்சனுக்கிறத வெளியெடுத்துற. அவ்வளவுதான். மறைச்சனுக்கிறத எல்லாருக்கும் காட்ட சொல்ல, மறைச்சனுக்கிறத தூக்கி வெளியில போட்டுற. அவ்வளவுதான். எது என்ன செய்யாத? மறைக்காத. எதையும் மறைக்காத. மறைக்கிறத இன்னைக்கு வெளியெடுத்துரு. நீ மறைச்சுன்னு இருக்கிற வரைக்கும் கர்த்தர் என்ன செய்ய முடியாதுன்னா உதவி செய்ய முடியாது. அழகாதான் சாமி சொன்ன சொல்றாரு, கர்த்தர் உதவி செய்ய விரும்புறாரு. ஆனா என்ன செய்ய? அஸ்தரோத்தையும் அந்நிய தெய்வம் என்ன பண்ணிடு? அகற்றிடு. ஆனா எங்க தான் இருக்குது? வீட்டுக்குள்ள தான் இருக்குது. ஆனா வெளியில என்ன இருக்குது? ஸ்தோத்திரம் இருக்குது, பாட்டு இருக்குது, ஆண்டவரே சொல்றோம், எசப்பா சொல்றோம், பாட்டு பாடுறோம், ஆராதிக்கிறோம். ஆனா உள்ள என்ன இருக்குது? பொருளாசை இருக்கு. உள்ள பொருளாசை இருக்கு, வெளியே என்ன இருக்கு? ஸ்தோத்திரம் இருக்கு. வெளியே ஸ்தோத்திரத்தை மாத்திரம் வச்சிருக்க என்ன செய்ய விரும்பல? ஆஸ்வதிக்க விரும்பல. வெறுமனைய தோன்ற ஸ்தோத்திரத்தினாலேயோ வெறுமனைய பாட்ட பாட்டு பாடத்தினாலேயோ வெறுமே பாட்டை முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறதுனாலையோ மாத்திரம் தேவன் என்ன செய்ய மாட்டாரு? ஓ இவங்க என்ன செய்ய இருக்கிறாங்க? நல்லா ஆராதிக்கிறாங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்றாங்க, எப்ப பாரு எப்படி பண்ணி நிற்கிறாங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப பக்தியா இருக்கிறாங்க, ரொம்ப உண்மையா இருக்கிறாங்க அப்படின்னு மனுஷங்க கூட நினைச்சுக்கலாம். இப்ப எல்லாரும் எதை பத்தி புலம்புறாங்க? கீரியா தேவனுக்கு பெட்டி இருக்குது, 20 வருஷமா இருக்குது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் எதை நினைக்கிறாங்க? அவன் நினைக்கல. எதை பத்தி வெளியில பேசுறான்? வெளியில பேச யாரை பத்தி பேசுறான்? கர்த்தரை பத்தி தான் பேசுறான் இல்லையா? ஐயோ பெட்டி அப்படி இருக்கே, பெட்டி அப்படி இருக்கே, பெட்டி இது பண்ணணுமே, பெட்டி அது பண்ணணுமே, சர்ச்சை அப்படி பண்ணணுமே அப்படின்னு வெளியில தான் பேசுறோம். ஆனா உள்ள என்ன இருக்கு? பொருளாசை இருக்கு, அஸ்தரோத் உள்ள இருக்கு, அந்நிய தெய்வங்கள் உள்ள இருக்கு. கர்த்தர் என்ன சொல்றாரு? அதை தூக்கு. முதல்ல நீ வெளியில பேசுறதுனால மாத்திரம் ஓ நீ ஆண்டவர் ரொம்ப பக்தியா இருக்க கிடையாது, அர்த்தம் கிடையாது. மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்? தங்கள் உதடுகளினால் தேவனை ஆராதித்து தங்கள் இருதயமோ என்னை விட்டு என்ன இருக்கு? தூரமா இருக்குன்னு சொல்லுவார். மத்தேயு 15ல 15 பாருங்க. 15:8 இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ எனக்கு எப்படி இருக்குது? தூரமா இருக்குது. இததான் சாமியோட சொல்றாரு. உதட்டுல என்ன இருக்குது? துதி இருக்குது. உதட்டுல என்ன இருக்குது? ஸ்தோத்திரம் இருக்குது. உட்கார்ந்தா ஸ்தோத்திரம், இழந்தா ஸ்தோத்திரம், நடந்தா ஸ்தோத்திரம், எல்லாம் ஸ்தோத்திரம். ஓகே. ஆனா வெளியில இருக்கிற அளவுக்கு உள்ள இல்லையே. நீங்க உதட்டால் என்ன செய்யற? கனம் பண்றீங்க, உதட்டால் நல்லா ஸ்தோத்திரம் பண்றீங்க, உடல் நல்லா பாட்டு பண்றீங்க, எதை பத்தி தான் பேசுறீங்க? ஆண்டவரை பத்தி தான் பேச நிக்கிறீங்க. ஆனா உள்ள என்ன இருக்கு? பொருளாசை இருக்க, பணத்தை கொடுத்து ஒரு ஆசை இருக்க, பொருளுங்களுக்கு ஒரு ஆசை இருக்க, பொருளை கொடுத்து ஒரு ஆசை இருக்க. இந்த பொருளாசைக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன். அப்ப அந்த பொருளாசை நம்ம என்ன பண்ணிடணும்? நம்மை விட்டு விலக்கிடணும். இந்த பொருளாசை நமக்குள்ள மறைஞ்சிருக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்ய முடியாதுன்னா உதவி செய்ய முடியாது. கர்த்தனுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சக்க இந்த பொருளாசை கர்த்தர் என்ன செஞ்சணும்? நம்மளை விட்டு விலக்கிடணும். இந்த பொருளாசையை விளக்கின பிறகுதான் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய முடியும்னா உதவி செய்ய முடியும். எதை விளக்கின பிறகு? பொருளாசையை நம்மை விட்டு விளக்கின பிறகுதான். அன்னைக்கு அவங்க அஸ்திரத்தை வச்சிருந்தான், இன்னைக்கு நம்ம என்ன இருக்குது? விக்கிரக ஆராதனையான பொருளாசை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. இந்த பொருளாசையை விளக்கனாதான் கர்த்தர் உதவி செய்வார். எவ்வளவு பெரிய தேவ மனுஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தேவ மனுஷனாக இருந்தாலும் விளக்க வேண்டியதை விளக்காம வெறுமனிய ஸ்தோத்திரம், ஆராதனை, பாட்டு, பைபிள் படிக்கிறது, வசனம் சொல்றது மாத்திரம் இருக்குமானால் நிச்சயமா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார் என்றால் நமக்கு உதவி செய்ய மாட்டார் என்பது வேதத்தின் ஆதாரமான உண்மை.
வேதத்தினுடைய ஆதாரமான உண்மை. அப்ப தேவன் என்ன விரும்புறார்? அதை அகற்று. எதை அகற்று? அந்த பொருளாசை வெளியே தெரியாது, எங்க இருக்கு? உள்ள இருக்கு. அந்த பொருளாசை உள்ள இருக்கு, அந்த பண ஆசை உள்ள இருக்கு. இந்த பணாசையும் பொருளாசையும் என்ன பண்ணு? உன்னை விட்டு அகற்றிடு. உன்னை விட்டு வெளியே தள்ளி விட்டாதான் நான் உனக்கு என்ன செய்ய முடியும்? உனக்கு நான் உதவி செய்ய முடியும். அந்த உதவி கிடைக்கணும்னா இன்னைக்கு அகற்றிடு. அப்ப அது உண்மைதானா? அப்ப அதுக்கு முன்னாடி கர்த்தர் உதவி செய்ய மாட்டாரா? ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஒரு சம்பவத்தை நீங்க பாருங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்க ஆண்டவர் செய்யற சில சம்பவத்தை மட்டும் நம்ம பார்த்து ஜெபிப்போம். 13ஆம் வசனம் பாருங்க. தப்பி ஓடின ஒருவன் வந்து அதான் எதை லோத்தை பிடிச்சிட்டு போனதை, சோதோமின் பொருளெல்லாம் எடுத்துட்டு போனதை ஆபிரகாமுக்கு அறிவித்தான். ஆபிரகாம் தன்னுடனே உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய 312 பேரை கொண்டுபடி யுத்தம் பண்ண போயிட்டார் இல்லையா? 15:1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு உண்டாகி அவர் ஆபிரகாமே, இது எப்ப சொல்ல வேண்டிய வார்த்தை? 14ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் சொல்ல வேண்டிய வார்த்தை. என்ன வார்த்தை? நீ பயப்படாதப்பா, நீ போப்பா, நான் கூட இருக்கிறேன். அந்த 4 ஜாதி என்ன செய்யறேன்? உன் கையில் ஒப்பு கொடுக்குறேன், உனக்கு கவலைப்படாத போப்பான்னு எப்ப சொல்ல வேண்டிய வார்த்தை? 14ஆம் அதிகாரத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தை இல்லையா? தப்பி ஓடின ஒருத்தர் வந்து சொல்றான். இப்ப என்ன செய்யறாரு? 312 பேர் கூட்டி யுத்தத்துக்கு போறாரு இல்லையா? எப்ப சொல்ல வேண்டிய வார்த்தை? நீங்க பழைய ஏற்பாடுல பார்த்தா தாவீதுனுடைய காலத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாரு? நீ பயப்படாத போ, நான் என்ன செய்யறேன். இப்ப கேக்கேலுக்கு போறாரு இல்லையா? 1 சாமுவேல் 23 பாருங்க. 1 சாமுவேல் 23 பாருங்க. கர்த்தர் எப்ப சொல்றாரு கொஞ்சம் பாருங்க. 1 சாமுவேல் 23 1, 2, 3 கொஞ்சம் பாருங்க. இதோ பெலிஸ்தர் கேக்கேலுடன் யுத்தம் பண்ணி அறிவிக்கப்பட்ட போது அப்பொழுது தாவீது, நான் போய் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ. இது போய் வந்த பிறகு சொல்றாரா, போறதுக்கு முன்னாடியே சொல்றாரா? மேக்சிமம் கர்த்தர் எப்படி தான் சொல்லி அனுப்புவாரு? நீ பயப்படாதப்பா, நீ ஒண்ணு போ, நான் என்ன செய்ய கூட இருக்கிறேன், நீ போ. ஆனாலும் 2வது முறை சொல்றாரு. இப்போ ஒன்னு திரும்ப ஆண்டவரோட கேட்கிறார். அடுத்தது அடுத்த வசனம். திரும்பவும் போய் நீ எழும்பி கேக்கேலுக்கு போ. இது போன பிறகு சொல்றாரு, போறதுக்கு முன்னாடியே சொல்றாரா? இப்ப கர்த்தர் எப்ப சொல்லணும்? ஆபிரகாமுக்கு, பயப்படாதப்பா, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், உனக்கு கேடகமா இருக்கிறேன், உனக்கு என்னவா இருக்கிறேன், உனக்கு எல்லாம் இருக்கிறேன், என்ன பண்ணு, நீ தைரியமா போ. எப்ப சொல்லணும்? யுத்தத்துக்கு போகும்போது சொல்லணுமா, போயிட்டு வந்த பிறகு சொல்லணுமா? போகும்போது தானே சொல்லணும். ஆனா போகும்போது ஆண்டவர் சொல்லல. போகும்போது ஆண்டவர் என்ன செய்யல? சொல்லல. போயிட்டு வந்த பிறகு தான் என்ன செய்யறாரு? இந்த வார்த்தையை சொல்றாரு. எந்த வார்த்தையை? 15:1 இப்ப படிங்க. ஆதியாகமம் 15:1. நடந்த பின்பு ஆபிரகாம் உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்படாது. இது எப்ப சொல்ல வேணும்? நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பரணமா என்ன செய்யறேன், உனக்கு இருக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, இது எப்ப சொல்லணும்? யுத்தத்துக்கு போகும்போது தானே சொல்லணும். நான் யுத்தத்துக்கு போயிட்டு வந்து இப்ப நிம்மதியா உட்கார்ந்து இருக்கிறார், இப்ப எதுக்கு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, உனக்கு இப்பவும் உதவி செய்யறேன், ஆனா ஏன் உனக்கு அந்த முதல்ல இந்த வார்த்தையை சொல்லல? அந்த பொருளாசையாகிய விக்கிரகாரன் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன செய்ய முடியாது, உனக்கு நான் சொல்ல மாட்டேன். அப்ப 14ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு 14ஆம் அதிகாரம் வரைக்கும் பொருளாசை இருக்கான்னா இருக்குது. என்ன இருக்குது? இருக்குது. 14ஆம் அதிகாரம் வரைக்கும் என்ன இருக்குது? இருக்குது. 12ஆம் அதிகாரத்தில் சாராள யார் கொண்டு போறான்? பார்வோன் கொண்டு போறான். பைபிள் சொல்றது அவள் நிமித்தமாக அவனுக்கு ஆடு மலையும் ஆடுகளையும் கொட்டகங்களையும் கோபுர கழுதுகளையும் கொடுத்தாருன்னு சொல்லி. யார எது வாங்குறாரு? இவர்கிட்ட ஆடு மாடு இல்லையா என்ன? இப்ப இவர்கிட்ட ஆடு மாடு இல்லையா என்ன? இருக்குல்ல. அப்ப எதை வாங்குறாரு? பிடிச்சிட்டு போறது யார? பைபிள் சொல்ற அவள் நிமித்தம். யார் நிமித்தம்? சாராளின் நிமித்தம் தான் என்ன செய்யறான், இதை கொடுக்கிறான். சும்மா கொடுத்தா கூட பரவாயில்ல, சரிப்பான்னு சொல்லியிருக்கலாம். எது நிமித்தம்? சாராளின் நிமித்தம் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் கோபுர கழுதைகளையும் கொடுக்கிறார் இல்ல. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டீங்கல்ல.
எல்லாத்தையும் வாங்குறீங்கல்ல, ஏன் வாங்குறோம்? யார் கொடுத்தாலும் சரி, நம்ம என்ன செய்ய விரும்புது? வாங்குறோம்ல. யார் கொடுத்தாலும் சரி, இல்லை கொடுக்குறவன் யாரு? கொடுக்கறது யாரு? பார்வன் இல்லையா? கொடுக்கறது யாரு? பார்வன் தானே. இப்போ பார்வன் கொடுத்தா கூட சரி, என்ன செய்ய விரும்புறேன்? ஓகே கொடுன்னு வாங்க விரும்புறேன்ல. ஆனா இப்போ 14ஆம் அதிகாரத்தை 14 பின்பதி வாங்க, 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 21 வசனம் பாருங்க. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்றார். இப்போ சும்மா கொடுக்கல, பயங்கரமா உழைச்சிருக்கிறார் இல்லையா? இப்ப ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்கிறாரு? கடுமையா உழைச்சிருக்கிறார், உயிரை பணையம் வச்சு உழைச்சிருக்கிறார், இரவு பகலா உழைச்சிருக்கிறார். இந்த உழைக்கும் போது என்ன பண்ண, சோதோம் ராஜா சொல்றான், ஐயா நீ இவ்வளவு உழைச்சிருக்கிறீங்க, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறீங்க, இப்ப நான் என்ன செய்ய விரும்புறேன், இந்த பொருட்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க, நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னாக்க நீங்க மீட்கணும், அந்த பொருளை யாருடைய போயிட்டு இருக்கோம், எல்லாம் அந்த 4 ராஜா எட்டு போயிட்டுப்பான் இல்லையா? அதனால என்ன செய்ய, ஓகே பரவாயில்ல, நீங்க எல்லாம் மீட்டு வந்திருக்கிறீங்கல்ல, நீங்க தானே மீட்கிறீங்க, இந்த பொருள் யாருக்கு இருக்கட்டும், உங்களுக்கு இருக்கட்டும், நீங்க எல்லாம் எடுத்துக்கோங்க, எனக்கு ஆளை மட்டும் என்ன பண்ணீங்க, எனக்கு கொடுத்துருங்க, மீது எல்லா பொருளும் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா, இப்ப ஆபிரகாம் சொல்ல முடியும், என்ன சொல்ல முடியும்? அப்ப அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யன் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சின் வாரை ஒரு செருப்பு கூட என்ன செஞ்சுக்க மாட்டேன், நீ கொடுக்கிற செருப்பு கூட எனக்கு வேண்டாம் பண்றார். நீ எனக்கு என்ன செய்ய வேண்டாம், நீ எனக்கு சும்மா கொடுக்காத, நான் உங்கள்கிட்ட வாங்க மாட்டேன்றார். ஆனா முதல்ல என்ன, எப்படிப்பட்ட ஆபிரகாம்? முதல் ஆபிரகாம் எப்படிப்பட்டவர்? மனைவி எடுத்துக்கிட்டான், மனைவி எடுத்து எதை கொடுக்கறான், கோபுர கழுதை கொடுக்கறான், ஆடு மாடுக்கிறான், ஒட்டகத்தை கொடுக்கறான், இதெல்லாம் கொடுக்கறான். அப்ப கைண்ட் என்ன செய்யறீங்க, எல்லாத்தையும் வாங்குறார். அப்ப 14ஆம் அதிகாரம் வரைக்கும் என்ன இருக்குது ஆபிரகாமுக்குள்ள? வெளியார் தான், வெளிய ஸ்தோத்திரம் தான், வெளிய பாடல் தான், வெளிய ஆராதனை தான், வெளிய ஜபம் தான். ஆனா உள்ள என்ன இருக்கு? பொருளாசை. அப்ப வாங்கக்கூடாத நபரிடத்துல வாங்குவது என்ன அடையாளம்? பொருளாசையின் அடையாளம். இப்ப பொருளாசை எனக்குள்ள 2 நேரத்தை சொல்லி முடிக்கிறேன். பொருளாசை எனக்குள்ள இருக்கிறது என்ன அடையாளம்? யார் கையில நான் வாங்க கூடாதோ அவர்கள் கையில நான் வாங்குவேன்னா அது பொருளாசையின் அடையாளம். யார்கிட்ட நான் வாங்க கூடாதோ, இல்ல எதை நான் வாங்க கூடாதோ, அப்ப வாங்கக்கூடாத நபரிடத்துல நான் வாங்குறேன் அப்படின்னு சொன்னா அது என்ன அடையாளம்? பொருளாசையின் அடையாளம். இப்ப அபாரவன் கையில வாங்குறார், அமைதியா வச்சு நிற்கிற, ஒண்ணுமே சொல்லல. இப்ப திரும்ப குடும்பம் ஒண்ணும் சொல்லல, ஆகாரம் கொடுத்தாலும் வாங்கிட்டு வராரு, ஆடு மாடு கொடுத்தாலும் வாங்கிட்டு வராரு. ஆக மொத்தம் என்ன, யார் எதை கொடுத்தாலும் சரி ஓகே கொண்டாங்க கொண்டாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்கிற அனுபவம் இருக்குமானால் நமக்குள்ள இருக்கிறது என்ன? பொருளாசை. பொருளாசை இருந்தா என்ன செய்யும்? மனைவியே எடுத்துட்டு போயிட்டான், மனைவியே போயிட்டான், மனைவி போனா கூட பரவாயில்ல, ஸோ எதை கொடுத்தா போதும், எனக்கு பொருள் இருந்தா போதும் அப்படின்ற மனப்பக்கமும் இன்னைக்கு நமக்குள்ள இருக்குமானா? யார் கொடுத்தாலும் ஓகே, எப்படி கொடுத்தாலும் ஓகே. அந்த பணம் பொதுவாக பணம் எப்படி வந்திருக்கும்? பூரா பாவம் இல்லையா? சோதனை என்ன அர்த்தம்? சோதனை அக்கிரமம் பூரா பாவம் இல்லையா? இந்த பாவப்பட்ட பணம் யாருக்கு தேவை? நீ ஒரு பரிசுத்தவன் இல்லையா? நீ ஒரு பரிசுத்த தேவ மனிதன் இல்லையா? நீ ஒரு அழைக்கப்பட்ட தேவ மனுஷன் இல்லையா? நீ ஆண்டால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனுஷன் இல்லையா? நீ ஒரு ஆண்டோடைய பிள்ளை இல்லையா? ஒரு ஆண்டோடைய பிள்ளை யார் கொடுத்தாலும் வாங்கிக்குவியா? அந்த பணம் எப்படி கொடுத்தாலும் வந்தாலும் பரவாயில்லையா? அந்த பணம் எப்படி வந்தாலும் பரவாயில்லையா? அந்த பணம் யார் கொடுத்தாலும் பரவாயில்லையா? அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம கையில வர பணம் எப்படிப்பட்ட பணம், நம்ம பணம் இந்த பணம் எதுக்கு கொடுக்கப்படுது, யார் கொடுக்கறாங்க, எதுக்கு கொடுக்கறாங்க, என்ன காரியத்துக்கு கொடுக்கறாங்க? ஆலயம் கட்டுறதுக்கு எஸ்ரா காலத்துல நெகேமியா காலத்துல பணங்கள் தேவை இல்லையா? நெகேமியா சொல்லுவாரு, ஒரே ஒரு பணம் கூட சன்பல தொபிய பச்சோட ஒரே ஒரு பணம் கூட என்ன செய்யக்கூடாது, உன் பணங்கள் விடக்கூடாது. 3ஆம் அதிகாரத்தை 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நெகேமியா சொல்லுவார், கடைசி 2 வசனம் பாருங்க. நெகேமியா 2 கடைசி 2 வசனம் பாருங்க. நெகேமியா 2 கடைசி 2 வசனத்துல 2 கடைசி 2 வசனம் ஊழியக்காரனும் கேட்டபோது பரியாசம் பண்ணி நிந்தித்து என்ன என்றார்கள். காரியத்தை கைகூட வர பண்ணியிருக்கிறார். நாங்கள் எழுந்து கட்டுவோம், உங்களுக்கோ வென்றால் எருசலேமில் என்ன கிடையாது, ஒரு சிங்கிள் பைசா விடக்கூடாது என்றார். நாங்களும் வர கூட சேர்ந்து கட்டுறோம், நாங்களும் இடைப்பணி பண்றோம்,
நான் சொல்ல, எங்க தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு காரியத்தை கை கூட வர பண்றார், நாங்க அதை கட்டுறோம். கட்டுவோம் வாருங்க, எல்லாரும் கை கோத்து நிக்கிறாங்க. இப்ப சன்பலத்தோபி என்ன செய்யற, பரியாசம் பண்றாங்க. அவன் சொல்றான், இந்த எருசலேமுக்கு என்னவும் கிடையாது, உனக்கு பங்கும் கிடையாது, பாகமும் கிடையாது. நாங்க எங்க தேவனுக்கு நாங்க என்ன செய்வோம், நாங்க எழுந்து நாங்க ஆலயத்தை கட்டுவோம். இப்ப யார் வேணாலும் கொடுத்தா ஓகே, யார் சொல்லல, நெகமே சொல்லல, எஸ்ரா சொல்லல, நீ யார் வேணாலும் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், யார் வேணாலும் கொடுக்கறதில்ல, நமக்கு யார் கொடுக்கணுமோ அவங்க தான் என்ன செய்யணும், நமக்கு வரணும். யார் கையில வாங்கணுமோ அவங்க கையில தான் வாங்கணும். யார் கையில வாங்கணுமோ அவங்க கையில தான் நம்ம வாங்கணுமே ஒழிய எல்லாருக்கும் நம்ம என்ன செய்யறதில்ல, வாங்குறது இல்லை. இப்ப ஆரம்பத்தில் ஆபரகமுடைய நிலைமை என்ன, யாரு கொடுத்தாலும் ஓகே. எது கொடுத்துறாரு, உன் மனைவி எடுத்துன்னு காசு கொடுக்கறான், பரவாயில்ல கொடு. மாடு கொடுக்கறான், பரவாயில்ல கொடு. யாரோ ஒன்று கொடுத்தா சரி, யாரோ ஒன்று கொடுத்தா சரி. இன்னைக்கு என்ன அர்த்தம், ஒருவேளை நம்ம தேவையோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப யாராவது ஒரு பணம் கொடுக்கறாங்க, அதை கொடுத்தா கர்த்தர் கொடுத்தான்னு அர்த்தமா? ஒரு தேவையோடு இருக்கும்போது நம்ம ஒரு தேவையோடு இருக்கிறோம், ஒரு ஜெபம் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரே இந்த பணத்தை சந்திக்கப்பான்னு ஜெபம் பண்றோம். அப்ப யாரோ ஒரு என்ன செய்யறாங்க, வந்து பணத்தை கொடுக்க விரும்புறாங்க இல்லையா, அப்படி பணம் கொடுக்க விரும்பினாக்கா அந்த பணத்தை கர்த்தர் தான் கொடுத்தான்னு அர்த்தமா? எலிசா கிட்ட நாகமான் காசை கொண்டு கொடுக்கிறார் இல்லையா, சுகம் பெற்று காசை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு, இது குஷ்டரோக பணம், இந்த பணம் என்ன வரும், இந்த இது பணமா தான் உனக்கு தெரியுது, ஆனா உள்ள என்ன இருக்குது, குஷ்டரோகம் ஒட்டி நிக்குது இல்லையா. அதை தொட்டாம் பாத்தியா, பிடிச்சிச்சு பார்த்தியா அவன் சந்ததியே, அது தொட்டாம் பாரு, அப்ப பிடிச்சிச்சு அவனுக்கு குஷ்டரோகம் இல்லையா. இது யாருக்கு தெரிஞ்சிச்சு, எலிசா தெரிஞ்சு. எப்பா உன் பணமே எனக்கு வேணா சாமி, ஏன் வேணா, அதுல என்ன இருக்கு உன் கண்ணுக்கு தெரியல, எது இருக்கிறது, அந்த பணத்துல குஷ்டரோகம் இருக்கிறது யார் கண்ணுக்கு தெரியல, நாகமான கண்ணுக்கும் தெரியல, கேயாசி கண்ணுக்கும் தெரியல, ஆனா யார் கண்ணுக்கு தான் தெரியுது, எலிசா கண்ணுக்கு தான் தெரியுது. ஏன், அவர் யாருன்னு அவருக்கு தெரியும். இவர் யாரு, பொருளாசை வெறுக்கிற ஆளு. எனக்கு பொருளாசை வேண்டாம், எனக்கு எதுக்கு பணம், எனக்கு எதுக்கு சொத்து, எனக்கு எதுக்கு ஆஸ்தி, எனக்கு எதுக்கு பணம் அப்படின்னு. அந்த பணாசை இல்லாதவங்க எதை தெரியுது, அந்த பணத்தை பத்தி தெளிவா தெரியுது. ஆனா கேயாசிக்கு என்ன தெரியல, அவன் வாங்க மாட்டேன்னு சொன்னா இவன் மனசெல்லாம் அடிச்சுக்குதான். அவர் வாங்க மாட்டேன்னு சொல்றது இவருக்கு என்ன செய்யுது, மனசெல்லாம் அடிச்சுக்குது. அப்ப நம்ம என்ன விளங்கிக்கலாம், வாங்கக்கூடாத கையிலிருந்து வாங்கணும்னு நினைப்பேன்னு சொன்னா அது பணாசையின் அடையாளம், பொருளாசையின் அடையாளம். சோதம் ராஜா எப்ப சொல்றார், என்ன சொல்றார், ஐயா இந்த பணத்துல எடுத்துக்கோங்க, நீங்க உழைச்சிருக்கிறீங்க, நீங்க கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, நீங்க உயிரை பணைய வச்சிருக்கிறீங்க, 310 ரூபாய் உழைச்சிருக்கிறாங்க, ப்ளீஸ் நீங்க எடுத்துக்கோங்க, நீங்க கேட்கல நானே கொடுக்கிறேன். அது சொல்றான், ஆபிரகாமுக்கு நீ ஒன்னும் கொடுத்து என்ன செஞ்சிடவே கூடாது, சொல்லிடவே கூடாது. என்னை கர்த்தர் நடத்துறான், என்னை கர்த்தரை ஆஸ்வதிக்கிறான், உன் பணம் எனக்கு தேவையான்னு சொல்லிட்டு அந்த பணத்தை ஒதுக்கி விடும் போதுதான் ஆபிரகாம் 15 ஒன்று சொல்றாரு, பயப்படாதப்பா நான் உனக்கு துணையா இருக்கிறேன். பயப்படாதப்பா. எப்ப துணை, எல்லாத்தையும் முறியடிச்சு வந்தாச்சு, இப்ப எதுக்கு துணை, முறியடிக்க போகும்போது துணை தேவையா, முறியடிச்சு வந்த பிறகு துணை தேவையா? இவன் போறது 318 பேரு, அவங்க எவ்வளவு பேரு, 4 ராஜாக்கள், 4 தேசம், 4 தேசத்தை ராஜா முறியடிக்க போகாம கத்த என்ன சொல்லல, உனக்கு பயப்படாத நான் துணையா இருக்கிறேன், நீ இப்ப முறியடிச்சுட்டு வா, உன்னை பலப்படுத்துறேன், உனக்கு கேடகமா இருக்க, அப்படி சொல்லல. எப்ப சொல்றாரு, முறியடிச்சுட்டு வந்து வீட்டுல உட்கார்ந்துக்கிறார். இப்ப சொல்றாரு, என்ன சொல்றாரு, பயப்படாதப்பா நான் உனக்கு துணையா இருக்கிறேன், உனக்கு கேடகமா இருக்கிறேன், இப்பவும் உதவி செய்வேன். ஏன் உதவி செய்யறேன்னு தெரியுமா, இந்த பொருளாசை என்ன பண்ணிட்டேன், அகற்ற வேண்டியதை அகற்றிட்டேன். அப்ப வாங்கக்கூடாத கையில வாங்கிறது பொருளாசையின் அடையாளம். 2வது, கொடுக்க வேண்டிய நபருக்கு கொடுக்காம போறது பொருளாசையின் அடையாளம். கொடுக்க வேண்டிய நபருக்கு கொடுக்காம போறது 18 இருந்து பார்க்கலாம், 17 இருந்தே கூட. கெதர்லா கோமேரையும் நான் ஏற்கனவே இந்த 4 ராஜாக்களை பத்தி பேசுவோம் சொல்லியிருக்கேன். இந்த கெதர்லா கோமேர் எதன் அடையாளம், பணாசையின் அடையாளம் சொல்லியிருக்கேன். 4 ராஜாக்கள் 4 அர்த்தம் சொல்லி பேசியிருக்கேன். அதுல ஒண்ணு என்ன, கெதர்லா கோமேர் யாரு, இவன் தான் பிரதானமா வந்து நிக்கிறவன். எங்க எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா முதல் 3 வசனத்தை தவிர்த்துட்டு மீதி எங்க வந்து பார்த்து மீதி 4 ராஜா பேர் அது பின்னாடி தான் எழுதுவாங்க. அவன் சொல்லுவான் கெதர்லா கோமேர், கெதர்லா கோமேர். இப்ப சொல்ற என்ன பேரு, அந்த 14 வசனம் எப்படி ஆரம்பிக்குது, 17 எப்படி ஆரம்பிக்குது, அவன் கெதர்லா கோமேரை கேபேரையும் அவனோட இந்த ராஜாக்களையும். அப்ப பிரதானமான எதிரி யாரு, கெதர்லா கோமேர். இது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த 4வது அர்த்தத்தை பேசும்போது சொல்லி இருக்கிறேன். கெதர்லா கோமேர் யாரு, பண ஆசையின் அடையாளம், பொருள் ஆசையின் அடையாளம் அப்படின்னு.
அப்ப அந்த பணாசையை அழிச்ச பிறகுதான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புறாரு? இப்ப நீ யாரோட யுத்தம் பண்ண போற? பணாசையோட யுத்தம் பண்ண போற. இப்ப ஆபிரகாம் யாரோட யுத்தம் பண்ண போறார்? 14 கெதர்லாகோமேரோட யுத்தம் பண்ண போறார். இந்த கெதர்லாகோமேர் என்ன அர்த்தம்? 4 ராஜாக்கள் பேர் சொன்ன, 4 ராஜாக்கள் 4 அர்த்தம் சொன்ன. அதுல ஒண்ணு என்ன? கெதர்லாகோமேர். இந்த கெதர்லாகோமேர் எதன் அடையாளம்? பண ஆசையின் அடையாளம்னு சொன்னேன். இந்த பணம் சொல்லி என்ன செய்ய போற? இப்போ யுத்தம் பண்ண போற. இந்த யுத்தத்துல நீ ஜெயிச்சு, இந்த பணாசை நீ ஜெயிச்சாதான் நான் உனக்கு என்னவா இருப்பேன்? உனக்கு உதவியா இருப்பேன். இந்த பணாசை நீ தோத்து போயிட்டேன்னு வச்சுக்கோயே, நான் உனக்கு என்னவா இருக்க மாட்டேன், உனக்கு நான் உதவியா வர மாட்டேன். அதனால தான் பணாசை யுத்தம் பண்ண போற. நான் உனக்கு துணையா வரல. யுத்தம் பண்ணு. எதோட? பணாசோட யுத்தம் பண்ணு. பணத்தோட யுத்தம் பண்ணு. அந்த பணத்தோட யுத்தம் பண்ணிட்டு அந்த பணத்தை ஜெயிச்சிட்டேன்னு வா. அந்த பணத்தை ஜெயிச்சிட்டு வா. இல்ல அந்த பண ஆசையை ஜெயிச்சிட்டு வா. அந்த பொருள் ஆசையை ஜெயிச்சிட்டு வா. அதுக்கப்புறம் நான் உனக்கு என்ன செய்யறேன்? அதை அகற்று. எதை அகற்று? அந்த பண ஆசையை தூக்கி போட்டு வெளியில வா. நான் உனக்கு என்னவா இருக்கிறேன்? உதவியா இருக்கிறேன். அதனால பணம் வேணான்னு சொல்லல, பணம் தேவையில்லைன்னு சொல்லல. பணம் தேவை, பணம் அவசியம், பணம் தேவை. ஆனா பண ஆசை, பணம் தேவை. பணம் தேவைன்னு யார் வேணாலும் கொடுக்கலாமா? பசிக்குது, குசரோக்கில லட்டு எடுத்து கொடுத்தா சாப்பிட்டுக்குமா? பசிக்குது, குசரோக்கு பிரியாணி எடுத்து கொடுக்குறாரு, சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல. அப்ப பணம் தேவை. எப்படி வேணாலும் வரலாமா? எப்படி வேணாலும் வரக்கூடாது. எப்படி வரணுமோ அப்படிதான் வரணும். எப்படி வரணுமோ அப்படிதான் வரணும். ஆதி சபையில பணம் எல்லாருக்கும் தேவை இருந்துச்சு. எப்படி போச்சு? எல்லாம் வித்து கொண்டு எங்க வச்சான்? சபையில வச்சான். அவனுக்கு தான் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. எங்க தான் போகணும்? இப்ப ஆதி சபையில கற்றுக் கொடுக்கப்பட்டாங்க. என்ன கற்றுக்கப்பட்டாங்க? உன் தேவையை யார் தான் சந்திக்கணும்? கர்த்தர் தான் சந்திக்கணும். கர்த்தர் சந்திச்சாதான் நீ எப்படி இருப்ப? குறைவு விடாம இருப்ப. தேவ சமூகத்தில் உனக்கு சந்திக்கப்பட்டாதான், தேவன் உனக்கு தேவையை சந்திச்சாதான் நீ எப்படி இல்லாம இருப்ப? குறைவு இல்லாம இருப்ப. எல்லாம் வித்து கொடுத்தான். பைபிள் சொல்றது ஒருவனும் ஒன்றினும் குறைவா இருந்தது இல்லை. அப்ப யாருக்குமா என்ன இல்லை? குறைவு இல்லை. எங்கதான் குறைவு இல்லை? தேவ சமூகத்திலிருந்து போஷிக்கப்பட்டான் இல்ல. அப்ப தேவ சமூகத்திலிருந்து நமக்கு வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன பார்க்க மாட்டோம்? குறைவை நம்ம பார்க்க மாட்டோம். அப்ப ஏன் நம்ம குறைவை பார்க்கிறோம்? வரவேண்டிய இடத்துல இருந்து வரல, அதனால குறைவை பார்த்துன்னு இருக்கிறோம். வரவேண்டிய இடத்துல இருந்து வந்தாதான் நம்ம என்ன பார்க்க முடியாது? குறைவை பார்க்க முடியாது. இப்ப ஆபிரகாம் உதவி செய்ய விரும்பல. ஆபிரகாம் நீ யாரோட யுத்தம் பண்ண போற? பண ஆசையோட யுத்தம் பண்ண போற. யுத்தம் பண்ணு. தோத்து போயிட்டுனா நான் உனக்கு உதவி வர மாட்டேன். எப்ப வருவேன்? ஜெயிச்சுட்டு வா, நான் உனக்கு எதை வரேன்? உதவி வரேன். அந்த பண ஆசை தூக்கி வெளியே போடு. பண ஆசை தூக்கி வெளியே போடு. அந்த கெதலகாம ஜெயிச்சுட்டு வா. அதுக்கப்புறம் என்ன செய்யறேன்? உனக்கு உதவி செய்யறேன். இப்ப ஜெயிச்சுட்டு வராரு. யாரு? கெதலகாம ஜெயிச்சுட்டு வராரு. பிரதானமா நிக்கிறவன் அவன் தான். இன்னைக்கு பிரதானமான எதிரி எது? பண ஆசை. மற்றதெல்லாம் ஈஸி, மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸி, மற்றதெல்லாம் ரொம்ப இது. இன்னைக்கு பஸ்ஸால பாத்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் விளம்பரம் பண்றாங்க. என்ன விளம்பரம் பண்றாங்க? திருடர்கள் ஜாக்கிரதை, திருடர்கள் ஜாக்கிரதைன்றான். அதை சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சில சில்லற காசுகளை கீழே போட்டுட்டு உன் கவனத்தை திசை திருப்பிட்டு உன் பையில இருக்கிற பணத்தை என்ன செஞ்சிருவான்? எடுக்கிறான்றான். இப்ப கீழே காசு ஒன்று பார்க்க என்ன தோணுது? கீழே இருக்கிற 50 பைசா, 1 ரூபாய், 2 ரூபாயை பார்த்துட்டு எதை பண்றான்? லட்சக்கணக்கான பணத்தை கையில் விட்டுட்டு போறான். அவன் எதிரிக்கு தெரியுது. என்ன தெரியுது? சில்லறைய கண்ணுல காட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, இவன் எதை இழந்துருவான்? லட்சத்தை என்ன பண்ணிடுவான்? விட்டுடுவான். 3 ரூபாயும் 2 ரூபாயும் தூக்கி கீழே போட்டுட்டான். பயம் அழகா சொல்றாங்க. போலீஸ் எச்சரிக்கை, போலீஸ் எச்சரிக்கை. ஒவ்வொரு பஸ்ஸில் என்ன பண்றாங்க? எச்சரிக்கிறாங்க. ஒவ்வொரு பஸ்ஸில் சொல்லி உட்காந்துக்கிறாங்க. எல்லாம் மூளைக்கு என்ன பண்றான்? ஆன கட்டிட்டு சொல்றான், திருடர்கள் ஜாக்கிரதை, திருடர்கள் ஜாக்கிரதை. எப்படி ஜாக்கிரதை? சில்லற காசுகள் என்ன பண்ணுவாங்க? கீழே போட்டிருப்பாங்க. நீங்க எடுக்கும்போது என்ன செய்வாங்க? உங்கள் கவனத்தை திசை திருப்பி, அவன் சொல்ற வார்த்தை என்ன? உங்கள் கவனத்தை திசை திருப்பி உங்கள் கையில் உள்ள விலை உயர்ந்த பொருட்கள் என்ன பண்ணிடுவாங்க? எடுத்துருவாங்க. கவனமா இருங்க, கவனமா இருங்க. ஒரு உலக மனுஷனுக்கு தெரியுது பணத்தை கொடுத்து உலக உண்மையா இருந்துட்டு, பணத்தை கொடுத்து எச்சரிக்கையா இரு. பண ஆசை இல்லாம இருந்திருப்பான். கீழே பிறந்த காசு யாருது இல்ல? உனது இல்ல. நீ ஏன் போய் எடுக்க வர? கீழே பிறந்த காசு யாருது இல்ல? நான் சொல்ல செல்லாத ஒரு 5 ரூபாய் நோட்டு கீழே இருக்கட்டுமே, அதை பார்த்து என்ன தோணுது? நீங்க 5 ரூபாய் நோட்டு யாரும் வாங்குறது இல்ல இல்லையா? 5 ரூபாய் காயின் வாங்குறாங்க, 5 ரூபாய் நோட்டு யாரும் வாங்குறது இல்ல இல்லையா? இந்த 5 ரூபாய் நோட்டு கீழே இருந்துச்சுன்னா எத்தனை பேர் எடுக்க வேணான்னு போக மனசு தோணும். செல்லாத நோட்டு விளக்கம் அது. செல்லுபடியாகாத நோட்டு, செல்லுபடியாத நோட்டா இருந்தா கூட என்ன தோணுது? எடுக்கணும் தோணுது இல்ல? எப்படி வேணாலும் வர்றது இல்ல. ரெண்டாவது என்ன? அந்த வாசல் 17 வாசல போ. அவன் கெதர்லாகோமேரையும் அவனோட ராஜாவையும் திரும்பி வரும்போது புறப்பட்டு
நான் சொல்றேன், எது 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 தேடி வந்து பாத்தீங்களா? எப்ப தேடி வரல. இப்ப ஆபிரகாம் யுத்தத்துமா யார் வந்திருக்கலாம்? இந்த அபிமெலேக்கு வந்து கர்த்தர் தைரியமா போப்பான், கர்த்தர் ஆசீர்வதிப்பார்ப்பான்னு சொல்ல வேண்டியதானே? யுத்தத்துக்கு போகும்போது என்ன சொல்லணும்? வந்து சொல்லணும் இல்லையா? ஏன்னா பழைய பிரமாணம் என்ன? ஜனங்கள் யுத்தத்தை போகும்போது ஆசாரியர் வந்து நின்று அவங்களை என்ன செஞ்சு அனுப்பணும்? திடப்படுத்தி அனுப்பணும். இதுதான் என்னாகமத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? ஆசாரியர்கள் யுத்தத்தை போகும்போது ஆசாரியன் ஜனங்க யுத்தத்தை போகும்போது ஆசாரியன் வந்து நின்று அவங்களை என்ன செஞ்சிருக்காங்க? கர்த்தவங்க கூட இருக்கிறாரு, கர்த்தவங்களை பலப்படுத்துவாரு, கர்த்தவங்களை ஆஸ்வதிப்பாரு, இந்த தைரியமா யுத்தத்துக்கு போங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் என்ன செஞ்சு அனுப்பணும்? அவங்கள சொல்லி அனுப்பணும். சரியா? இது என்னாகமத்தில் இருக்கு. சரியா? எனக்கு 31 32 இருக்கு இந்த சம்பவம். எங்க ஜனங்க யுத்தத்துக்கு போகும்போது ஆசாரியன் வந்து நின்று, ஜனங்கள் வெளியே யுத்தத்துக்கு போகும்போது ஆசாரியன் வெளியே வந்து நின்று அவனை என்ன செய்ய கடவன்? இருதயத்தை திடப்படுத்த கடவன் அப்படின்னு சொல்லி இருக்கோம். 31 32 பாருங்க. என்னாகமத்தில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். அந்த அவன் என்ன செய்வான்? அவங்கள என்ன பண்ணுவான்? அவங்கள ஆசீர்வதிச்சு அவங்கள அனுப்புவான். அப்பதான் அவங்க போய் என்ன செய்வான்? அவன் போய் யுத்தத்தை போய் என்ன செய்வான்? அவங்கள ஆசீர்வதிச்சு திரும்பி வருவான். 31 வாங்க, 31 வாங்க, 31 வாங்க. இல்ல 4ஆம் வசனத்தை பாருங்க, 4ஆம் வசனத்தை பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர், இஸ்ரவேலுடைய எல்லா மோசே அனுப்புகையில் அனுப்பினான். யுத்தம் பண்ணி அப்ப அது ஒரு வாசல் இருக்கு கட்டனுக்கு. இப்போ இருக்கு என்ன இருக்குது? ஆசாரியர் வந்து அவங்களை திடப்படுத்தி அனுப்புவான் அப்படி இருக்கும். ஆசாரியர் வந்து அவங்களை திடப்படுத்தி அனுப்புவான் அப்படி இருக்கும். ஆசாரியர் வந்து அவங்களை என்ன செய்வான்? திடப்படுத்தி அவங்களை அனுப்புவான் அப்படின்னு ஒரு வாசம். அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்க? யுத்தத்துக்கே அவங்க போவாங்க அப்படி. ஏன்னா நான் ஆசாரியரை பற்றி பேசும்போது அதை பேசியிருக்கேன் உங்களுக்கு. ஆசாரியன் எதுக்கு தேவை அப்படின்னு பேசும்போது, இந்த ஆசாரியன் எதுக்கு தேவை? நம்மளை பலப்படுத்துவதற்கு, வார்த்தையை சொல்லி அனுப்புறதுக்கு. நீங்கள் போங்க, கர்த்தர் என்ன செய்வார்? உங்கள் கூட இருப்பார், இந்த யுத்தத்தில் நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? அனுப்பணும். அப்படி இருக்குது. என்னாகமத்தில் இருக்கு கிடையாது. எனக்கு இப்போ கட்ட அந்த வசனம் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி இருக்குது. அப்போ ஆசாரியன் எப்போ வந்திருக்கணும்? இப்போ மெல்கிசேதேக்கு வராரு இல்லையா? எப்போ வரணும்? இப்போ மெல்கிசேதேக் ஆபிரகாம் எதிர்கொண்டு போறாரா? மெல்கிசேதேக் ஆபிரகாம் எதிர்கொண்டு போறாரா? இப்ப எப்ப போயிருக்கணும்? இவரு ஆபிரகாம் யுத்தத்துக்கு போகும்போது வந்து நின்று ஆசீர்வதிச்சு, நீ போயிட்டு வா, கர்த்தர் என்ன செய்வாரு? உன்னை ஆசீர்வதிப்பாரு, கர்த்தர் கூட இருக்கிற அப்படின்னு சொல்லி அனுப்பணும். ஆனா எப்ப வராரு? அவர் பொருளாசை ஜெயிச்சு வந்த பிறகுதான் இவர் எதிர்கொண்டு போறார். அவர் வருடம் வெயிட் பண்ணல, இவர் எதிர்கொண்டு போறார். இவர் எதிர்கொண்டு என்ன செய்யறாரு? அங்க பண்ணி அவர் ஆசீர்வதிக்கிறார். உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. எப்ப ஆசீர்வதிக்கிறாரு? அந்த வெற்றி பெற்று வந்த பிறகு. எதை வெற்றி பெற்று வராரு? கெதர்லா கோமர வெற்றி பெற்று வந்த பிறகுதான் இப்ப யாருடைய ஆசீர்வாதம் போகுது? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் போகுது. வாசிக்கலாம் திருமோசந்த 18. அன்றைய உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, உடையவராகிய ஆசீர்வாதம் உண்டாவதாக, உன் சத்துருக்கள் உன் கையில் ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொன்னான். இவருக்கு ஆபிரகாம் எங்க கொடுக்கிறாரு? வீட்டில் வந்து கொடுக்கல. இவர் எங்க போய் வராரு? ஆபிரகாம் எங்க போய் வராரு? யுத்தத்துக்கு போய் வராரு இல்லையா? அவ கையில என்ன வச்சிருக்கிறாரு? இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றையும் தசமாத கொடுத்தாரு இல்லையா? இவர் வீட்டில் இருக்கிறாரா வெளியில இருக்கிறாரா? போய் நிற்கிறது யுத்தத்துக்கு இல்லையா? இப்ப எங்க யாருக்கு கொடுக்கிறாரு? இப்போ
ஆசாரியனுக்கு தசமபாகத்தை கொடுக்கிறாரா? எங்க வச்சிருக்கிறாரு? இந்த ஆசாரியன் வருவான் அவர் தெரியுமா என்ன? சரி, அது கொஞ்சம் உள்ள போகணும். இப்போ போனா லேட் ஆகிடும். அது ஒன்று பண்ணிக்கிட்டோம் இல்லையா? இப்போ எங்க வச்சிருக்கிறாரு, எப்படி கொடுக்குறாரு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இப்போ ரெண்டாவது, இது வரைக்கும் ஆபிரகாம் என்ன கொடுக்கல? இது வரைக்கும் ஆபிரகாம் யாருக்கு என்ன கொடுக்கல? ஒரு ஆளுக்கு வாங்கினாரே தவிர இது வரைக்கும் என்ன செய்யல, கொடுக்கல. இப்போதான் முதல் முறை என்ன செய்யறாரு? இப்போதான் முதல் முறையா யார் கொடுக்கிற? ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டியது அவரு கொடுக்கிறாரு. அப்ப கொடுக்க வேண்டிய நபருக்கு கொடுக்கிறதும் வாங்கக்கூடாத நபருக்கு வாங்காம இருப்பதும் பொருளாசையினுடைய அடையாளம். இப்ப நான் கொடுக்க வேண்டிய நபருக்கு நான் கொடுக்கல வச்சுக்கோங்க, நான் என்கிட்ட என்ன இருக்குன்னு அர்த்தம்? பண ஆசை இருக்குன்னு அர்த்தம். இதுவரைக்கும் 13ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆபிரகாம் யாருக்கு என்ன கொடுத்தாரு? யாருக்கும் எதையும் கொடுக்கல, யாருக்கும் எதையும் கொடுக்கல. ஆனா பொருளாசை என்னைக்கு ஜெயிச்சு கதல முடியும், என்னைக்கு ஜெயிச்சு வெளியில வராரோ அப்பதான் என்ன கொடுக்கிறாரு? அந்த தசம பாகத்தை அப்பதான் யாருக்கு கொடுக்கிறான்? இங்கதான் முதல் முறையா தசமகன வார்த்தையை இங்கதான் நம்ம பயன்படுத்த முடியும், இங்கதான் பார்க்க முடியும். இதே பழக்கத்தை தான் இவன் தாத்தா, இவனுடைய பேரன் யாரு? யாக்கோபு. இவனுடைய பேரன் யாரு? யாக்கோபு இல்லையா? யாக்கோபு என்ன சொல்லிட்டு போறாரு? எனக்கு வருமானத்தை எல்லாம் நான் என்ன கொடுக்கிறேன்? தசம பாகத்தை கொடுக்கிறேன். எதை சொல்லிட்டு போயிட்டாரு? சரி, இப்போ புரியுற மாதிரி உங்களுக்கு விட்டுடு. இப்போ என்ன சொல்றாரு? இப்போ இது வரைக்கும் ஆபிரகாம் என்ன செய்யல? கொடுக்கல. இப்போ என்ன செய்ய விரும்புறாரு? கொடுக்கிறார். எதை ஜெயிச்ச பிறகு? கெதர்லாம் குமர ஜெயிச்ச பிறகுதான் அவர் என்ன கொடுக்கிறார்? கொடுக்க வேண்டிய ஆளுக்கு கொடுக்கிறாரு. யார் கையில வாங்காம இருக்கிறாரு. இது ரெண்டும் என்ன அடையாளம்? பொருளாசை வெறுத்ததற்கான அடையாளம். இந்த அஸ்திரத்தை தூக்கி வெளியே போட்ட பிறகுதான் 15:1 சொல்றாரு, பயப்படாதப்பா, நான் உனக்கு என்னமா இருக்கிறேன்? துணையா இருக்கிறேன். பயப்படாதவனுக்கு என்னமா இருக்கிறேன்? கேடகமா இருக்கிறேன். நான் உனக்கு மகா பெரிய பலனமா இருக்கிறேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. நான் என்ன இருக்கிறேன்? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உனக்கு உதவி செய்யறேன், நீ ஒண்ணு கவலைப்படாத. இப்ப இததான் சாமுவேல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? எப்பா, உன் தாத்தா ஆபிரகாமுக்கு அதான் பண்ணாரு ஆண்டவர். என்ன பண்ணாரு? தூக்கி வெளியில போட வேண்டியதை தூக்கி போடாம உள்ள வச்சிருக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியாது? கர்த்தருக்கு உதவி செய்ய முடியாது. நீ வெளியே உட்கார ஆண்டவரை பேசாத மட்டும் என்ன கிடைச்சிடாது? உதவி கிடைச்சிடாது. நீ என்ன பண்ணு? விளக்கு வேணும், தூக்கி வெளியில போடு. வெளியில போடு. எதை போடு? உள்ள பொருளாசை மறைஞ்சு கிடக்குது, அந்த பொருளாசை தூக்கி நீ வெளியில போடு. அப்ப அந்த கர்த்தர் என்ன செய்ய முடியும்? உனக்கு உதவி செய்ய முடியும். இந்த பொருளாசை தூக்கி வெளியில போடாம என்ன செய்ய முடியாது? உதவி செய்ய முடியாது. இப்ப சாமுவேலுக்கு வாங்க முடிக்கிறேன். இப்ப சாமுவேலுக்கு வாங்க 4வது வசனத்துல இருந்து. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும், இப்ப உள்ள என்ன வச்சிருக்காங்க? பாகாலையும் அஸ்தரோ. அப்ப சாமுவேல் சும்மா சொல்ல இல்லையா? அப்ப சாமுவேல் என்ன செய்யல? அப்ப சாமுவேல் கதை சும்மா பேசல. அப்ப யாருக்குள்ளே இருக்குது? மூணாவது என்ன சொன்னாரு? அந்நிய தெய்வங்களையும் அஸ்திரத்தை தூக்கி வெளியில போட்டு வாங்கப்பா, கர்த்தர் உதவி செய்வேன்னு சொல்லிட்டாரா? 4வது என்ன சொல்லுது? அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர். நீ இஸ்ரவேல் தானே, உன் வீட்டுக்கு எதுக்கு பாகால் வந்துச்சு? அப்ப ஏன் அந்த பெலிஸ்தன் நெருக்கிறான்? பெலிஸ்தன் ஏன் பண்ண நெருக்கிறான்? இருக்க கூடாதது உள்ள இருக்குது, அதை மறைச்சு வச்சுட்டு இருக்கிற. அந்த மறைச்சு நிற்கிறத இன்னைக்கு தூக்கி வெளியில போட்டுரு. அப்ப ஏன் உதவி தேவைப்பட சொல்ல உருவாக்குறாரு? உள்ள மறைச்சு வச்சுட்டு இருக்கிற அந்த மறைச்சு வச்ச தூக்கி வெளியில போட்டுட்டேன்னா உதவி தேவைப்பட சொல்லையே கதை உருவாக்கி வச்சிருப்பாரு. உதவி தேவைப்பட சொல்ல கதை உருவாக்க மாட்டார். வாசி. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே. முதல்லையும் ஆண்டவர் தான் பேசணும், இப்பயும் ஆண்டவர் தான் பேசுறான். ஆனா முதல்ல பேசுறது இப்ப என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. முதல்ல ஆண்டவர் ஆராதிக்கிறது, இப்ப ஆண்டவர் ஆராதிக்கிறது இருக்கு, வித்தியாசம் இருக்கு. முதல்ல எதை வச்சு ஆராதிச்சான்? எல்லாத்தையும் மறைச்சு வச்சு ஆராதிச்சான். ஆனா இப்ப எப்படி ஆராதிக்கிறான்? எல்லாத்தையும் வெளியே போட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது கீழே வசந்த வாசிச்சேன்னு சொன்னா, பெலிஸ்தர் கர்த்தர் என்ன செய்வாரு? பகாபெண் இட்டு முழக்கங்கள் அனுப்பி என்ன செய்வாரு? மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை கொடுப்பார். 7ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல பாருங்க. 10ஆம் வசனத்துல இருந்து நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களையும் பெலிஸ்தர் மேல் அந்நாட்டில் முழங்க பண்ணினார். அவளை கலங்கடித்ததனால் முன்பாக முறிந்தோடி போனார்கள், விழுந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மிஸ்பாவில் இருந்து பெலிஸ்தருக்கு பின்தொடர்ந்து போய் முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து நிறுத்தி
உதவி செய்தார் என்று அதுக்கு எபனேசர் என்று பெயரிட்டார். எப்போ உதவி செஞ்சார் ஆண்டவர்? மறைச்சு வச்சிருக்கிறத வெளியெடுத்துரு. மறைச்சு வச்சிருக்கிறத வெளியெடுக்காத வரைக்கும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? உதவி செய்ய மாட்டார். எது மறைச்சு வச்சிருக்கிறோம்? அந்நிய தெய்வத்தை அஸ்தரோத். இது எதன் அடையாளம்? பொருளாசையின் அடையாளம், பண ஆசையின் அடையாளம். இப்ப பணாசருக்கு என்ன அடையாளம்? கொடுக்க வேண்டிய நபருக்கு கொடுக்காம போறதும், வாங்கக்கூடாத நபருக்கு வாங்குவதும் பண ஆசையின் அடையாளம். இதை ரெண்டையும் இன்னைக்கு மாற்றிட்டு கொடுக்க வேண்டிய நபருக்கு கொடுக்கறதும், வாங்கக்கூடாத நபருக்கு வாங்காம இருப்பதும், நான் பணாசை ஜெயிச்சுட்டேன், பொருளாசையை ஜெயிச்சுட்டேன், அஸ்திரத்தை தூக்கி வெளியில போட்டுட்டேன் என்பதற்கு அடையாளம். அப்படி செயல்பட்டோம்னா இன்னைக்கு நமக்கு தேவைப்படுற காரியத்தில் கர்த்தர் உதவி செய்வதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறான். இதை செய்யாத வரைக்கும் தேவ சமூகத்திலிருந்து என்ன கிடைக்காது? உதவி ஒரு நாளும் கிடைக்காது. கண்களை மூடலாமா? எபனேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபனேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. கர்த்தருக்கு உதவி செய்யணும்னா வெறுமனையே வாயில ஆண்டவரே ஆண்டவரை பேசுவதனால மாத்திரம் கர்த்தர் நமக்கு உதவி செஞ்சிட முடியாது. மாறாக உள்ள மறைஞ்சு கிடக்கிறது எல்லாம் தூக்கி வெளியில போட்டுட்டு, அந்நிய தெய்வங்களை அஸ்தரத்தை தூக்கி வெளியில போட்டுட்டு உண்மையான தேவனை ஆராதிச்சோன்னா நிச்சயமா கர்த்தர் நமக்கு தேவைப்படுகிற காரியத்தில் உதவி செய்வதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். தேவைப்படுகிற காரியத்தில் உதவி செய்வதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். உனக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த தேவையில கர்த்தர் உதவி செய்ய தேவன் ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் விளக்க வேண்டியதை விளக்காம அந்த உதவி செய்ய மாட்டார். பெரிய மனிதர் ஆபிரகாம், குறைத்து பேசவில்லை, அந்த நபராக இருந்தாலும் கர்த்தர் உதவி செய்யல. அந்த நபராக இருந்தாலும் கர்த்தர் உதவி செய்யல. அந்த நபராக இருந்தாலும் கர்த்தர் உதவி செய்யல. இன்னைக்கு உதவி நமக்கு செய்யணும்னா விளக்க வேண்டியதை விளக்கணும். இன்னைக்கு வெறுமனைய வாயில் ஆண்டவரே ஸ்தோத்திரமே ஆண்டவரேன்னு சொல்லி வெளியே ஆண்டவரை பற்றி மட்டும் பேசிட்டு உள்ளுக்குள்ள வாங்கக்கூடாத நபரிடத்தை வாங்குறதும், கொடுக்க வேண்டிய நபருக்கு இல்லை கொடுக்க வேண்டிய தேவனுக்கு கொடுக்காம போறதும் பண ஆசையின் அடையாளம். அது பண ஆசையின் அடையாளம். யார்கிட்ட வாங்கக்கூடாத கிட்ட வாங்கக்கூடாது, யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்காம இருக்கக்கூடாது. இது ரெண்டும் பண ஆசையின் அடையாளம். இது ரெண்டும் நமக்குள்ள இருக்குமானால் நிச்சயமா கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாது. யார்கிட்ட வாங்கக்கூடாதோ தவிர்த்துட்டு எதுக்கு நான் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டுனா கர்த்தர் சொல்றா, பயப்படாத, நான் உனக்கு துணையா இருப்பேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், இவனுக்கு கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். வெளியே கொண்டு நிறுத்தி வானத்தை தாட்டி அப்பதான் ஆஸ்வதிக்கிறார். இவ்வளவு பெரிய ஆஸ்வதனை கொடுப்பேன், அப்பதான் கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். இன்னைக்கு பணாசை நம்ம விட்டு விலைக்கு போனாதான் கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்க முடியும். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு எபனேசராக இருந்து நீர் எங்களை ஆசீர்வதிச்சு எங்களை காத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம். யார் கையில் நாங்கள் வாங்கக்கூடாதோ அவங்களை வாங்க மாட்டோம், யாருக்கு நாங்கள் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்காம இருக்க மாட்டோம். இது ரெண்டையும் சரியாக செய்வதற்கு அதிகமான கிருபைகளை தந்து கர்த்தர் எங்களுக்கு உதவி செஞ்சு எங்களை ஆசீர்வதிங்க சாமி. என்ன உதவி தேவைப்படுதோ அந்த உதவியை தடையில்லாமல் தாமதம் இல்லாமல் கர்த்தங்களுக்கு செஞ்சு எங்களை வழிநடத்தி எங்களை காத்துக்கொள்ளுங்க. தேவக்கரம் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்படி தாழ்த்தி உடைய கரத்திலே அர்ப்பணித்து உபஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, உன்னுடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமே, ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.